குட் பேட் அக்லி படத்தை ஓவர்சீஸில் இப்போ பார்த்துருக்காங்க. ஓவர்சீஸோட சென்சாரில் இந்த படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக ரிசல்ட் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. படம் வந்து பயங்கரமாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு ஓவர்சீஸ் சென்சார் ரிப்போர்ட்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாமல் குட் பேட் அக்லியோட இன்டர்வல் சீனில் என்ன நடக்கும் அப்படின்னு சென்சார் ரிப்போர்ட்டில் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது குட் பேட் அக்லியோட இன்டர்வல் சீனில் ஒரு சரியான ஆக்ஷன் பிளாக் சீன் இருக்கான். அதில் தல அஜித் ஒரு டைலாக் சொல்லியிருக்காரா. அந்த டைலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வலில் கரெக்டாக முடியும் போது இந்த டைலாக் சொல்லி தான் வந்து இன்டர்வல்ன்ற கார்டை போடுவாங்க. வாட் ப்ரோ ஐ எம் பேக். இந்த டைலாக்கை தான் வந்து அஜித் சார் வந்து சொல்லியிருக்காரா இன்டர்வல் டைலாக்கா. எப்படி வந்து பில்லா படத்தில் ஐ எம் பேக் டைலாக் சொல்கிறாரோ அதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் இந்த படத்துலையும் இன்டர்வல் சீனில் வந்து அமையும். ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் கேங்ஸ்டராக அவரோட பையனுக்காக வருவார். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனில் இன்டர்வல் ஃபைட்டில் வாட் ப்ரோ ஐ எம் பேக் அப்படின்னு வந்து அஜித் சார் சொல்லுவாராம். தேட்டரே பார்த்தீங்கன்னா எரப்ட் ஆகும் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வாட் ப்ரோன்றது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஏன்னா தளபதி விஜய் அவரோட அரசியல் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைலாகை இப்போ அஜித் சார் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்க மாதிரியும் ஒரு நியூஸ் இப்போ வந்திருக்கு. அண்ட் இதை தாண்டி இந்த படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய சர்ப்ரைஸ் கேமியோஸும் இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுன்னு தான் வந்து இருக்கும். அண்ட் சாலிட் கமர்ஷியல் எமோஷனல் மாஸ் படமாக தான் இந்த படம் அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.